திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் கழிப்பறைகளை டெண்டர் எடுத்துள்ளதாக கூறி பொதுமக்களிடம் அடாவடியாக 10 ரூபாய் வசூலிக்கும் திமுக கவுன்சிலர்களின் அராஜகத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள 4 கழிவறைகளும் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டு பொதுமக்களும் பக்தர்களும் இலவசமாக பயன்படுத்திட வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் விடியாதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகள், ஈசானியலிங்கம் பகுதியில் உள்ள கழிவறைகள், கிரிவலப்பாதையில் உள்ள கழிவறைகள் என அனைத்து கழிவறைகளையும் டெண்டர் எடுத்துள்ளதாக கூறி பொதுமக்கள் மட்டுமின்றி அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர்களிடமும் அடாவடியாக 10 ரூபாய் வசூலித்து வருகின்றனர். ஆனால் கழிவறைகளை முறையாக பராமரிக்காமல், கழிவுநீர் வெளியேற வழிவகை செய்யாமல் சுகாதார சீர்கேட்டுடன் வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இங்கே இப்போ திருவண்ணாமலையில் இறங்கிட்டோடனே டாய்லெட் போகலான்னு போனால் அங்கே ரொம்ப கலீஜியாக இருக்குது. செப்பல் இல்லாமல் தான் கிரிவலம் செல்ல முடியும். அதனால செப்பலை வீட்டிலே விட்டு வந்துட்டேன். அதுக்கு இங்கே ரொம்ப பராமரிப்பு இல்லை. காசு வாங்கிட்டு தான் பாத்ரூம் போகிறேன். அங்கேயும் அசுத்தமாக இருக்குது. அதுக்கு எதனா நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் ஒன்றும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு போல இருக்கு. பொதுமக்கள் கிட்ட 10 ரூபா கரெக்ட் இல்ல சார், இது டாய்லெட்டுக்கு 3 ரூபா 5 ரூபா தான் வாங்கணும். யூரினருக்கு 5 ரூபா, டாய்லெட்டுக்கு 5 ரூபா வாங்கணும். 3 ரூபா 5 ரூபா வாங்கணும். ஆமா, இது ஆக்சுவலி பொதுமக்கள் கிட்ட 10 ரூபா வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட். அது ஏதோ ஒரு வீடியோவும் வெளியாயிருக்கு போல இருக்கு. அப்படி அவங்க நீங்க யார் வேணாலும் போய் பார்த்து எல்லா திமுக கவுன்சிலர் தான் எடுத்து வச்சிருக்கோம், நீங்க எது வேணாலும் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் சரி, சார் நாலேஜுக்கு வந்துச்சா என்னன்னு கேட்கலாம். சரி சரி. இது அந்த ஃப்ரீ டாய்லெட் எல்லாம் இல்லீங்களா? அந்த யூரின் போறது கூட ஃப்ரீயா தானே இருந்துச்சு. இப்ப அங்கேயும் யூரினுக்கும் அங்க உட்காந்து வாங்கிட்டு இருக்காங்களே. ஏன்னா இப்போ அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐக்கோ அங்க ஒரு மேஸ்திரிக்கோ தெரியாமலாம் இது நடக்க வாய்ப்பு கிடையாது. அதனால அங்க அவங்க வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ற மாதிரி தானே இருக்கு பொதுமக்கள் கிட்ட. இல்ல சார், நிர்வாகம் உங்க மக்கள் தான் இப்போ சரியா இருந்தாங்கன்னா இது நடக்க போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல.